கணக்கியல் சான்றாவணம் குறித்து சிறு குறிப்பு எழுதவும். நடவடிக்கைகளின் விவரங்களை கொண்டுள்ள ஓர் ஆவணமே சான்றாவணம். டேலி ERPயில் முன்பே வரையறுக்கப்பட்ட பெயரேடுகள் யாவை? ரொக்க கணக்கு மற்றும் லாப நட்ட கணக்கு. டேலி ERP 9இல் பொதுவாக பயன்படுத்தப்படும் சான்றாவணங்களின் வகைகளை குறிப்பிடவும். பெறுதல் சான்றாவணம், செலுத்துதல் சான்றாவணம், எதிர்ப்பதிவு சான்றாவணம், கொள்முதல் சான்றாவணம், விற்பனை சான்றாவணம், உரிய குறிப்பேடு சான்றாவணம். டேலி ERP 9இல் லாப நட்ட கணக்கை எவ்வாறு பார்வையிடுவது என்பதை விளக்கவும். கேட்வே ஆஃப் டேலி, ரிப்போர்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட், Alt F1. கணினிமய கணக்கியல் முறையின் பயன்பாடுகளின் ஏதேனும் 5 விளக்கவும். கணக்கேடுகளை பராமரித்தல். கணினிமய கணக்கியல் முறையில் கணக்கேடுகள் எளிதாக பராமரித்து தகவல்களை விரைவாக பெறலாம். சம்பளப்பட்டியல் தயாரித்தல். பணியாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளப்பட்டியலை தயாரிக்க உதவுகிறது. அறிக்கை உருவாக்குதல். இது பல்வேறு வழக்கமான அறிக்கைகளை உருவாக்க உதவி புரிகிறது. தரவு அனுப்புதல் மற்றும் பெறுதல், வரி விதிப்பு, சரக்கிருப்பு மேலாண்மை. சரக்கிருப்பு மேலாண்மை இது திறம்பட சரக்கிருப்பு மேலாண்மைக்கு வழிவகை செய்கிறது. வரி விதிப்பு, வரிகளை கணக்கீடு செய்து அதை பிடித்தம் செய்து அரசு கணக்கில் செலுத்த உதவுகிறது.